உன் சொந்த கட்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் புழல் சிறையில் இருக்காரு, 6 மாசத்துக்கு மேல ஆகுது. முதல்ல அவரை மீட்டு வெளியில கொண்டு வா. எங்க அண்ணன் இல்லாம பல பேர் கரூர்ல தற்கொலை பண்ற நிலைமைக்கு போயிட்டான். அவ்வளவு பயம் அவங்களுக்கு. என்னன்னா பொருளாதாரம், அவங்களுக்கான அந்த 200 ரூபாய் பேட்டா, அப்புறம் அந்த ஐயா ஸ்டாலின் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு 2000 ரூபாய் பேட்டா, இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி. சொந்த கட்சி அமைச்சரை சிறையில இருந்து வெளிக்கொண்டு வர வக்கில்ல, குடிநீர் தண்ணியை வாங்கி தர, காவிரியில நதிநீர் உரிமையை பெற்றுத்தர வக்கில்ல, இவர் இந்தியாவை மீட்க போறாராம். அதான் அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, அறுக்க மாட்டாதவங்க கையில 58 பன்னருவான்னு, அதே தான் பன்னருவா அருவா கதிர். இவங்க அறுக்க மாட்டாதவங்க கையில பன்னருவாவை கொடுத்துட்டு நீங்க நாட்டை அவங்க மீட்டுவாங்க. 2 பேரும் ஒண்ணுதான். காங்கிரசும் பிஜேபி 2 பேரும், நீட்டா இருக்கட்டும், சிஏஏ இருக்கட்டும், என்பிஆர், என்ஆர்சி, எல்லா சட்டமும் 2 பேரும் ஒன்னாங்க செயல்படுத்தினதுதான். என்ஐஏ சட்டம் ஆள் தூக்கி சட்டம்னு எல்லாரும் சொல்றாங்க. காங்கிரசும் சொல்லுது, கம்யூனிஸ்ட் சொல்லுது, திமுக சொல்லுது, எல்லா கட்சிகளும் சொல்றாங்க என்ஐஏ சட்டம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஐயா ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. அந்த ராகுல் காந்தி கொடுத்த அறிக்கையில என்ஐஏ சட்டத்தை நான் திரும்ப பெறுவேன்னு ஒரு அறிக்கை இருக்கா? ஒரு வார்த்தை இருக்கா? இல்ல. அப்ப என்ன, பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் காங்கிரஸ் சொல்லும். பாஜக என்பது காவி உடுத்திய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதர் உடுத்திய பாஜக. 2 பேருக்கும் மாற்று ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் என்ன நீங்க மாற்றி நாங்க இந்தியாவை மீட்க போறோம், பாரதிய ஜனதாவின் ஆட்சியை ஒழிக்க போறோம். பாரதிய ஜனதாவை ஒழிக்கணும். அவர் என்னமோ நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியும், திருவாளர் அண்ணாமலையும், அமித்ஷாவும், நிர்மலா சீதாராமன் வரிசையா வராங்க. நாங்க சென்னை பெருவெள்ளத்துல மிக்ஸாம்ல பாதிக்கப்பட்டப்ப வரல, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு, அப்பெல்லாம் வரல. இப்ப வராரு ஐயா நரேந்திர மோடி, இப்ப வராரு அமித்ஷா, இப்ப வராங்க நிர்மலா சீதாராமன். வந்து இந்த மக்கள்கிட்ட ரோட் ஷோ நடத்துறாங்க. ரோட்ல ஷோ நடத்துறதுக்கு நீ என்ன தகுதியை வச்சிருக்கீங்க? அதுல பத்திரிகை எல்லாம் எழுதுது, ரோட் ஷோ பிசுபிசுத்தது, ரோட் ஷோ பிசுபிசுத்தது. நிர்மலா சீதாராமனோட ரோட் ஷோ பிசுபிசுத்து தான். உண்மையிலுமே பிசுபிசு தான் போயிருக்கோம். என்ன தெரியுமில்ல, பார்த்திருப்பான் நம்மளால தமிழன் பாஜக காரன் வரான், தூணு எச்சு துப்பி இருப்பான். எல்லாம் துப்பின எச்சி எல்லாம் பார்த்துட்டு பிசு பிசுன்னு இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் நடந்திருக்கும். காரி தான் துப்பி இருப்பான். நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு வர்றாருங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இது உத்தரப்பிரதேச போல இருக்கு, நம்ம ராமர் வேஷம் போட்டுட்டு ராம அவதாரத்தோட உள்ள போனா நம்மளை ஏத்துக்குவாங்க, நம்ம ராமருக்கு கோயில் கட்டி இருக்கிறோம் அதனால தமிழர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஐயா மோடி வந்துட்டாரு. இங்க வந்து அந்த ரோட் ஷோல ஒரு முழக்கம் ஒண்ணு போடுறாங்க, ஆப்கி பார். அது என்னன்னா ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு போட சொன்னாங்க. ஆப்கி பார் நம்ம பேர்ல சட்டை பிடிச்சவங்க இல்ல, சாக்கோ பார், சாக்லேட் வாங்கி தரோம் சாப்பிட்டு கிளம்பி போ அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு ஆப்கி பார் சாக்கோ பார்ன்ட்டான். இந்த நாட்டுக்கும் ஐயா மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க மீனவர்கள் தாக்கப்பட்டப்ப வரல, எங்களுடைய இது பொருளாதாரம் ஒட்டுமொத்தமா சிதைந்தப்ப வரல, கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்யல, எந்த வேலையும் செய்யாத நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடிக்கு எதற்காக வாக்களிக்கணும்? அவர் சொல்றாரு பொருளாதார வளர்ச்சியை நாங்க மேம்படுத்தி இருக்கிறோம், பொருளாதார சிக்கல் இல்லாத நாடாக நாங்க மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. ஜிடிபி அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருச்சு. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், நீங்க அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கல. எந்த வேலை திட்டத்தையும் செய்யாத ஐயா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எவன் ஓட்டு போடுவான்? மாட்டு சாணி திங்கிறவன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், மாட்டை வச்சு அரசியல் செய்கிறவன், இந்த 3 பேர் தான் ஓட்டு போடுவான். அது தமிழ்நாட்டில் இல்ல. அந்த கடு வாய்ப்பாக ஐயா மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆள் சிக்கல. அப்படி ஒரு ஆள் சிக்கனவர் தான் ஐயா அண்டப்புழுகு அண்ணாமலை. அண்டப்புழுகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் எப்படியாவது தாமரையை மலர வச்சிடலான்னு தலையிலன்னு தண்ணி குடிச்சு பாக்குறாப்ல. ஆனா என்ன பண்றது, அண்ணாமலைக்கு தெரியல. ஏன் அண்ணாமலைக்கு தெரியல தமிழ்நாட்டை பத்தினா, அவர் இங்க வாழலையே. அவர் வளர்ந்தது, அவர் படிச்சது எல்லாமே RSS கூடாரத்துல. அதுல IPS பாஸ் ஆகி அண்ணாமலை கர்நாடகாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இப்ப என் மண் என் மக்கள், தமிழர்கள் உரிமையை காத்திட நீங்கள் தாமரைக்கு ஓட்ட போடுங்க. ஏய், தாமரைக்கு ஓட்டு போட்டு தாமரை மத்தியில ஆட்சியில் இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற நீங்க கர்நாடகாவில் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இதே அண்ணாமலை சொன்னாரு, காவிரி நோட் இல்ல, கர்நாடகா நோட் இல்ல, டில் டெத் ஐ ப்ரௌட் கன்னடிக்கா, ஐ ப்ரௌட் கன்னடிக்கான்னு சொல்றேன். நீங்க என்ன வெங்காயத்துக்கு சார் இங்க வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல நிக்கிறீங்க. இந்த கோயம்புத்தூர்ல நிற்கிற அரசியல் இருக்குல்ல, அதுல ஒண்ணு இருக்கு. இவங்க எப்படின்னா, இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, அக்காவை நான் வச்சுக்கிறேன், பேக்கரிய நீ வச்சுக்கன்னு சொன்னா எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இப்ப திமுகவை நீங்க பாஜக எதிரி நினைக்கிறீங்கல்ல, அது இல்ல, பேக்கரி டீலிங் கம்பெனி தான் அது. என்ன பண்ணிருக்குன்னா, எங்க அக்கா கனிமொழிக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் போட்டிக்கிட்டதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பு செய்யுது. அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் போட்டிடுறாரு, திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில். ஏங்க தூத்துக்குடியில இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா அமைதியா இருக்கிறான். அதே போல கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டிடுறாரு. எதிர்த்து நிறுத்துற வேட்பாளர் யார் தெரியுமில்ல? ஒன்றிய சேர்மனாக இருந்த திருவாளர் கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறவர். அவர் மேயராக இருந்தவர். அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. அவருக்கு அண்ணாமலை எதிர்க்கிற அளவுக்கு துணிவும் இல்ல, தெம்பும் இல்ல, திராணியும் இல்ல. இதுல என்ன தெரியுமா நடந்திருக்கு? அக்காவுக்காக நீ தூத்துக்குடியை விட்டு கொடுத்துரு, பேக்கரி அதாவது கோயம்புத்தூரை நான் உனக்காக விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு 2 பேரும் திட்டமிட்டு. அதே போலதான் தஞ்சாவூர்ல
கருப்பு முருகானந்தம். அவருக்கு எதிர்த்து நிக்கிறவர் யாரு? திமுகவுல அவர் ஒரு டம்மி வேட்பாளர். இப்படி காங்கிரஸுக்காக, அதாவது பாஜகவுக்காக, பாஜகவை 5 இடங்களில் வெற்றி பெற வைப்பதற்காக திட்டமிட்டு திமுக அவங்களுக்கு டம்மியான கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்கு. அந்த திமுக சொல்லுது நாங்கள் உரிமைகளை பெற்றுவோம். அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெற்றுவோம். தமிழ்நாட்டு உரிமைகளை பெறக்கூடிய இந்த